குமரவேல் நிறைய ஆன்மீகவாதிகளுக்கு ஒரு குழப்பம் இருக்கும். சராசரி மனிதனுக்கும் இந்த குழப்பம் இருக்கும். நிறைய பேர் என்ன கேவலமாக பேசுகிறாங்களே, இந்த மாதிரி இன்னொருத்தட்டு சொல்லி திட்டுறாங்களே, அவங்க நம்ம திருப்பி திட்டலாமா? திருப்பி திட்டுனா அவன் பாவம் நமக்கு வருமா? அவங்க வந்து நம்மளை திட்டுறாங்க இன்னொருத்தட்ட, நம்மளும் அவங்கக்கிட்ட போய் திட்டினோம்னா திருப்பி அந்த பாவம் நமக்கு வருமானு கேட்டால் நிச்சயமாக வரும். நமக்கு ஒன்றே ஒன்று முக்கியங்க, செல்ஃப் கான்ஃபிடென்ஸ். நமக்கு நேருக்கு நேராக வந்து திட்டினாங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக திட்டலாம், திரும்பி திட்டலாம். உங்கள் சுயமரியாதையை நீங்கள் விட்டு கொடுக்க வேண்டாம். உங்கள் காது பின்னாடி ஒருத்தர் 4 பேர் சொல்கிறாங்கன்னா கண்டிப்பாக அதுக்கு ரீப்ளை கொடுக்காதீங்க. ஏன்னா அவன் உங்கள் பாவ மூட்டையை அவன் எடுத்துக்கிட்டு போகிறான். ஏன்னா அவன் நல்லா ஒன்று புரிஞ்சுக்க, நேராக வந்து பேச முடியாதவன் இப்படி தான் பேசுவான். ஏன்னா அவனால் நேராக பேச முடியாது. ஓகேங்களா? உங்களை அனாவசியமாக அவன் பேசுகிறான்னா கண்டிப்பாக அந்த பாவத்தை அவன் எடுத்துக்குவான். நீங்கள் அதை பற்றி கவலைப்படாதீங்க. நீங்கள் ரீப்ளை கொடுக்காதீங்க. தயவுசெய்து நீங்கள் ரீப்ளை கொடுத்தீங்கன்னா நீங்களும் அதுக்கான அந்த கர்மாவை நீங்களும் பங்கு போட்டுக்கிற மாதிரி தான். ஓகேங்களா? அவங்கள திட்டினா அனாவசியமாக திட்டுறான்னா அது யார் ஏற்றுக்கிறது? கண்டிப்பாக எதிர்வினைக்கு ஒரு வினை உண்டு, நிச்சயமாக உண்டு. அவங்க அனாவசியமாக பேசுகிறாங்கன்னா கண்டிப்பாக அது நடக்கும். ஓகேங்களா? இது முழுக்க முழுக்க உண்மை. அதனால் நீங்கள் கண்டுக்காமல் போகிறது, வாண்டடாக வந்து பேசினா நிச்சயமாக திருப்பி பேசலாம். என்றைக்குமே உங்கள் சுய கௌரவத்தை நீங்கள் விட்டு கொடுக்கக்கூடாது. அது தவறு கிடையாது. முதுகுக்கு பின்னாடி பேசுகிறோன்னு என்றைக்கும் கண்டுக்காதீங்க. அவன் உங்களை பேசிட்டு நாளைக்கு இன்னொருத்தர் நிச்சயமாக பேசுவான். அதுக்கு அடுத்த நாள் வேறு ஒருத்தர் பேசிக்கிட்டு தான் இருப்பான். அவன் நிறுத்த மாட்டான். அதனால் ஊரில் இருக்க பாவத்தெல்லாம் வாங்கி தான் ஆகணுங்கிறது அவன் விதி. ஓகேங்களா? அதை பற்றி நீங்கள் கண்டுக்காதீங்க. ஃப்ரீயாக விட்டு போயிட்டே இருங்க.